ஹலோ வீவர்ஸ், வணக்கம். இன்னைக்கு என்ன ரெசிபி செய்ய போறோம்னா ரசமலாய் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பால் கட்டியை நான் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்கேன். பொதுவாகவே பாலை நல்லா காய்ச்சி அதில் லெமனை பிழிஞ்சி திரியாக வந்ததும் அதை நல்லா வடிகட்டினா இந்த மாதிரி வந்துடும். இப்போ இதில் கார்ன்ஃப்ளவர் மாவு இல்லைன்னா மைதா மாவு ரெண்டுத்துல ஏதாவது ஒரு 2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இதை போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்குங்க. இந்த மாதிரி பால் சைஸ்ல உருட்டி தட்டையாக்கி இது போல ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரை பேனை வச்சு 1/2 கப் சுகர் போட்டுக்கோங்க. அதே கப் அளவுல 2 கப் அளவுக்கு வாட்டரை சேர்த்துக்குங்க. நல்ல கொதி வந்ததும் நம்ம ரெடி பண்ண பால் கட்டியை அதில் போட்டு நல்லா ஒரு 10 மினிட்ஸ் வேக விட்டு நல்லா உப்பி இந்த மாதிரி வெளியே வரும். இதை அப்படியே தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ மலாய் செய்யறதுக்கு பால் குக்கரை வச்சு 2 கிளாஸ் மில்கை ஊற்றி நல்ல கொதி வந்ததும் சாஃப்ரானை கொஞ்சம் போட்டுக்கோங்க. பிறகு பிஸ்தா, பாதாம், ஒரு ஏலக்காய், இது எல்லாத்தையும் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு அதோட தோலை எடுத்துட்டு மிக்சியில இது போல அரைச்சுக்குங்க. இதை அப்படியே பாலில் போட்டுக்குங்க. ஒரு 5 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் போட்டுக்குங்க. நல்லா கிளறி விட்டு கொதி வந்ததும் நாம ரெடி பண்ண ரசமலாய இந்த கொதிக்கிற மலாயோட போட்டு இதுவும் ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதி வரணும். இதுவும் ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதி வந்ததும் எடுத்துக்குங்க. இப்ப சுவையான ரசமலாய் ரெடி. இதை ஒரு 2 ஹவர்ஸுக்கு ஃப்ரீசர்ல வச்சு கூலிங் ஆனதும் சாப்பிடலாம். ரொம்பவும் டேஸ்டா இருக்கும். ஓகே வியூவர்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய ஓம் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டன் அழுத்துங்க. என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.